Welcome all of you to my video. In this video we are going to see chapter 3 algebra example 3.2. Solve 2x minus 3y is equal to 6 and x plus y is equal to 1. So ரொம்ப சிம்பிள் தான், ஜஸ்ட் சால்வ் பண்ண வச்சுருக்கோங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 2x minus 3y is equal to 6, x plus y is equal to 1. ஸோ ரெண்டு மெத்தட் இருக்குது, ஒன்று சப்ஸ்டியூஷன் மெத்தட், ஒன்று எலிமினேஷன் மெத்தட். ஸோ புக்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எலிமினேஷன் மெத்தட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எலிமினேஷன் மெத்தடே பண்ணுவோம். இப்போ நீங்கள் சம்திங் எலிமினேஷன் மெத்தட்னா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு ஏதாவது ஒரு வேல்யூ கேன்சல் பண்ணி ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு பிறகு அதில் அந்த வேல்யூ தூக்கி ஏதாவது இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னா அந்த வேல்யூ கிடைக்கும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த சம் செய்யும்போது உங்களுக்கு புரியும் அது என்ன சின்ன இருந்தது. இது நீங்கள் 1, இது நீங்கள் 2ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது, அதனால் இங்கே செகண்ட் ஈக்குவேஷன் 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படி இருக்கட்டும், அப்போ இந்த எக்ஸ் கேன்சல் ஆகிரும். செகண்ட் ஈக்குவேஷன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணேன்னா இந்த ஈக்குவேஷன் முழுவதுமாக 2ஆல் மல்டிப்ளை ஆகும். ஸோ எல்ஹெச்எஸ் மட்டும் மல்டிப்ளை ஆகாது, எல்ஹெச்எஸ் அண்ட் ஆர்ஹெச்எஸ் போத்துமே மல்டிப்ளை ஆகும். அப்போது 2x ப்ளஸ் இப்படி இருக்கும், அதாவது 2 into x plus yன்னு இருக்கும் ஆக்சுவலாக. அதுதான் மல்டிப்ளிகேஷன். தட் இஸ் ஈக்குவல் டு 2 1 சார் இங்கே மல்டிப்ளை ஆகும். ஸோ 2 அப்போ இது உள்ள போயிட்டுனா 2x ப்ளஸ் 2y is equal to 2 இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்துடும். இப்போ 2க்கு பதிலாக இதை போடுங்க. இதை போட்டிங்கன்னா 2x minus 3y is equal to 6. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே இருக்கக்கூடியது. இதை நீங்கள் அதுக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 2x plus 2y is equal to 2. இப்போ நீங்கள் இது கேன்சல் பண்ணணும், இங்கே ரெண்டு சேமாக இருக்குது. ஸோ இதை கேன்சல் பண்ணணும்னா இங்கே மைனஸ், ஸோ டோட்டல் ஈக்குவேஷன் செப்பரேட் பண்ணணும். இங்கே மட்டும் மைனஸ் போட்டுட்டு பண்ணக்கூடாது, இங்கே தென் உள்ள இந்த இடத்துல ஒரு மைனஸ், இங்கே வந்து ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ மைனஸ், ஸோ ப்ளஸ் இருக்க இடத்துல மைனஸ் போட்டணும், இந்த மைனஸ் இந்த இடத்துல இருந்துச்சுன்னா ப்ளஸ் போட்டணும், அவ்வளோதான். அப்போ 2x minus 2x இது கேன்சல் ஆயிரும். இப்போ வந்து இது என்னது மைனஸ் மைனஸ், ஸோ ரெண்டு மைனஸ், அப்போ ரெண்டு மைனஸ் தான் வரும். 3y minus 2y அப்போ 5y. புரிஞ்சுருக்கோம் ஏன் 5y இந்த மைனஸ் போட்டேன்னு. ஸோ மைனஸ் மைனஸ் ரெண்டு மைனஸ் இருக்கிறது மைனஸ் அப்படியே வரும், அப்படியே இந்த ஆட் ஆகிரும். சேம் சைனுனா மல்டிப்ளை ஆட் ஆகும். இது டிஃபரன்ஸ் சைனா செப்பரேட் ஆக்கிட்டு பெரிய நம்பர் சிம்பிளாக அதை போடும். ஸோ இது வந்து மைனஸ் தான் 4, 6 minus 2 4. ஸோ அப்போ மைனஸ் 5y is equal to 5y is equal to 4 வந்துட்டு y is equal to 4 by minus 5. அதாவது y is equal to minus 4 by 5 இருக்குது. இப்போ நீங்கள் ஏதாவது ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னா உங்களுக்கு மற்றதும் கிடைக்கும். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனில் போட்டேன். இப்போது சப்ஸ்டியூட் y is equal to minus 4 by 5 in செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் என்னது? ஸோ இது கிடையாது, இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ x plus y is equal to 1. செகண்ட் ஈக்குவேஷன் வந்து x plus y is equal to 1. அப்போ x பதிலாக நீங்கள் y பதிலாக தான் போடணும். ஸோ x அங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 by 5 is equal to 1. இது இந்த சைடு போயிடும். அப்போ x is equal to 1 plus 4 by 5. இது ஆட் ஆகும். ஸோ இது மல்டிப்ளிகேஷன். ஸோ 5 plus 4 by 5. ஸோ அப்போ x is equal to என்னது 5 plus 4, 5 plus 4 வந்து 9 by 5. அப்போ இதில் நீங்கள் x வேல்யூ அங்கே கண்டுபிடிச்சது சால்வ்னாலே x and y கண்டுபிடிக்கிறது தான். ஸோ x வந்து 9 by 5, y வந்து minus 4 by 5. ஸோ அவ்வளோதான் இந்த சம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.